السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد النبي صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் இந்த உலகத்திலே பல்வேறு வகையான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அதிலும் சிறப்பாக மனித இனத்தை படைத்திருக்கின்றான். அந்த மனித இனத்தை படைத்து அந்த மனிதனுக்கு மத்தியிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கும் ஒரு அன்பை ஏற்படுத்துவதற்கும் ஸலாம் அலைக்கும் என்ற வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இன்றைய காலகட்டத்திலே நம்மிடையே ஒருவரை சந்திக்கும் போது சலாம் கூறுவது என்பது இங்கு அரிதாகிவிட்டது. தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் பாகுபாடு பார்த்து சலாம் கூறுவதாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே அதிகமானவர்கள் தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறிக்கொண்டு தெரியாதவர்களுக்கு சலாம் தெரியாதவர்களை கண்டு கொள்ளாமல் போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் சலாம் கூறுபவராக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக சொன்னால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமை சிறுவர்கள் மீது பழக்கமாக வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் அன்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக அஃப்ஸுஸ் ஸலாம் பைனக்கும், உங்கள் மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். இந்த உலகத்திலே அதிகமானவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு கோபப்பட்டு கொண்டு குரோதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் சண்டை போட்டுக்கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கிறாரோ, முதலாவதாக யார் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து முதலாவதாக யார் தன்னுடைய சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சலாத்தை கொண்டு ஆரம்பிங்கள் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய கலாமிலே சொல்கின்றான், ஃபைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும், நீங்கள் வீட்டிலே நுழைந்தால் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் அதிகமானவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே சலாத்தை கூறுவது சாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிலருக்கு சலாம் கூறுவதற்கு நன்மை என்னவென்று தெரியவதில்லை. சலாத்தின் நன்மையை பற்றி நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்து 10 நன்மை என்று கூறினார்கள். மற்றொரு சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று கூறுகிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் பதிலளித்து விட்டு இவருக்கு 20 நன்மை என்று கூறினார்கள். மூன்றாவது முறை ஒரு சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு பதிலளித்து விட்டு 30 நன்மை என்று கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் சாதாரண முறையில் சலாத்தை கூறிக்கொண்டு அதன் நன்மையும் தெரியாமலும் அதனை விளக்கம் தெரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட அன்பானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் சலாத்தை வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள் சலாத்தை சாதாரண முறையில் சலாத்தை கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது மரணம் உண்டாகும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யூதர்கள் கூறிய வார்த்தையாகும். ஒரு முறை ஒரு யூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது மரணம் உண்டாகும் கூறுகிறார். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அது உங்கள் மீது உண்டாகும் கூறுகிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓ ஆயிஷாவே, நீங்கள் அமைதியாக இருங்கள், நிச்சயமா அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் மென்மையாக விரும்புகின்றார் என்று கூறினார்கள். ஆக கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாகுபாடு பார்க்காமல் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் பார்க்காமல் நாம் அவர்களுமே சலாத்தை சொல்லக்கூடியவர்களாக வாய்க்க அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.